வணக்கம் சார். யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஓரளவுக்கு நான் நல்லா தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றது நம்ம கஸ்டமர் வந்து சொல்லும்போது எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. அது எப்படின்னா சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2022 அக்காவுக்கு வந்து இவங்க வந்து தருமபுரியிலேருந்து வராங்க. 22 ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்குறேன். இந்த வண்டிக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் பாக்கி. அவங்க சொன்ன 2 வார்த்தை சொன்னாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்குள்ளே வண்டி வேணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் அண்ணன் வந்து நம்ம யூடியூப் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எடுத்தால் நம்ம கடையில் திமிரி யுவராஜ் கன்சல்டிங்கில் தான் எடுக்கணும் அப்படின்ற குறிக்கோடு இருக்காங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபு. ஸோ புது வண்டியை புது வண்டி தான் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் இருந்துட்டு எடுத்தால் இங்கே தான் எடுக்கணும், யுவராஜ் கன்சல்டிங் தான் எடுக்கணும் அப்படி குறிக்கோள் வந்திருக்காங்க. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு அவங்க 18,000 ரூபா குறைஞ்சிருந்தது. எங்கிட்ட கடங்க 2 வார்த்தை அவங்க சொன்னாங்க. ஒன்று, எங்களை நம்பி வண்டி கொடுத்து அனுப்புங்க, கரெக்டாக 10 நாளில் உங்கள் காசு அனுப்பிச்சிட்றேன். இல்லை நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இந்த காசை வச்சுக்கோங்க, நான் வந்து மீதி பேலன்ஸ் கொடுத்துட்டு அப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்மளாவது கடை வச்சுன்னுக்கிறோம், நம்ம நம்பி வண்டி எடுக்கணும்னு வந்தவங்க இந்த மாதிரி அவங்க வார்த்தை எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஐடியா இல்லை. இவங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. இருக்கிறது உண்மை தான். ஏன்னா நம்ம வண்டி கிடையாது, டீலர் வண்டி. கேட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மனசு குத்துற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரி பரவாயில்லைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அப்போ நீங்கள் கேளுங்க. இது அவங்க வாயிலே சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எனக்கு வந்து மனசு குத்துடுச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளை நம்பும்போது நம்ம அவங்கள அதை அவங்கள தப்பாகி போச்சு, கஷ்டமாகிடுச்சு எனக்கு மனசில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். ஏன்னா யாருமே வந்து உங்களுக்கே தெரியும், இந்த வண்டியில் விற்றா 1000 2000 அதிகபட்சமாக 5000 இவ்வளோ தான் லாபம். 18,000 ரூபாய் எனக்கு லாபம் வராது. இதுதான் உண்மை, உங்களுக்குமே தெரியும். 2022 மாடலு அவங்களுக்கு வந்து 68 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ரேட்டு. அதில் 50 ரூபா கட்டிடுறாங்க. 18 ரூபா வந்து தான் இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸாக வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை இது தான், 50 ரூபா வந்து கொடுத்துட்டு போகிறேங்க, நான் வந்து 10 நாள் கழிச்சு அந்த பேலன்ஸ் காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் இப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசே கலங்கிடுச்சு. இதுதானுங்க உண்மை. ஸோ மனசே கலங்கிடுச்சு. சரி பரவாயில்ல, எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வார்த்தைக்கு முன்னாடி காசு பணம் இல்லை அப்படின்றது ஒரு ஆதாரம் தான் இது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறேன், ஏன்னா உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பேசுகிறேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஏன்னா அவங்க தருமபுரியிலேருந்து வராங்க, வேணா அவங்கள கேட்கலாம். அவங்க மத்தியானம் வந்துட்டாங்க, அவங்கள வெறுமனே அனுப்புறது எனக்கு மனசே இல்லை. வேறு டீலருந்து வேறு கடையிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வண்டி வர வச்சேன். அந்த வண்டி அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த டீலர் சொன்னாங்க கடந்தாலும் ஒத்துக்குவாங்க, இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு வண்டி வர வச்சா அது அவங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. திருப்பி வந்து இந்த வண்டி தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்து, வந்தவொடனே இந்த வண்டி தான் பிடிச்சிருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து 18,000 ரூபாய் பேலன்ஸ் வச்சு கொடுத்து அனுப்புறதுல உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த வார்த்தை அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க. அந்த காஞ்சிபுரத்துலேருந்து வந்த வண்டியை பார்த்துட்டு அது வந்து 2021 இவங்களுக்கு 60 ரூபா அந்த டீலர் சொன்னார். அந்த வண்டி வேணாங்க, ஒரு எங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே. ஒன்று, இந்த வண்டி தான் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த வண்டி நான் ஒன்று என்னை நம்பி நீங்கள் வண்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் 12,000 ரூபாய் அனுப்பிச்சிடறேன், இல்லாட்டி நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொன்னால் சரி இல்லைங்க, நீ பரவாயில்லைங்க, நீங்கள் வண்டி எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி ரெடி பண்ணி சில்லற வெள்ள டேங்க் கவர்லாம் போட்டு சில விஷயம் அவங்க கேட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு வண்டி 68 ரூபாய்க்கு கொடுத்தேன். 50 ரூபா கட்டியிருக்காங்க. 18,000 ரூபா 10 நாளுக்கு அப்புறம் நான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க கஸ்டமர் கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பேசிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் சார். நிறைய நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு என்ன பட்டதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த கம்பெனியில் தான் வண்டி எடுக்கணுன்ட்டு வந்திருக்கிறேன். நானும் 2-3 இடத்துல. எங்கேருந்து வரீங்க அதை சொல்லு. தருமபுரி மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த யுவராஜ் கடையில் தான் எடுக்கணுன்ட்டு ஒரே பிடிவாதமாக கூட்டின்னு வந்தாங்க. எனக்கு இங்கே வந்தால் பார்த்தேன், பிடிச்சிருச்சு. அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சார் நான் வந்து இந்த வண்டி வேணும், ஒன்று நீங்கள் என்னை நம்பி கொடுங்க, இல்லை நான் உங்களை நம்பி அமௌண்ட்டு கொடுத்துட்டு போகிறேன், 10 நாளில் மீதி அமௌண்ட்டு பைசல் பண்ணிடுன்னு சொன்னேன். அவரும் என் டெய்லி பார்த்துக்கினாங்க. எனக்கு மனசுக்கு திருப்தி ஆகிடுச்சு. நான் 10 நாளில் சொன்ன மாதிரி அமௌண்ட்டு பைசல் பண்ணிடுவேன். நீங்களும் மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய கஸ்டமர் வரலாம். ஓகே. உங்கள் மெக்கானிக்கெலாம் ஒரு டக்கு டக்குன்னு வேலைலாம் பார்த்தாங்களா உங்களுக்கு? சிலர்லாம் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தை நம்ம அந்த காஞ்சிபுரத்தில் வரதால லேட் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ எனக்குமே இந்த நேரம் மதியம் வந்தாங்க. நான் சொல்ல இங்கே ரூம் கூட இருக்குது, நம்ம தங்கிட்டு காலைல கூட போங்கன்னு. இல்லை குழந்தை இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் ஆகணுன்றாங்க. ஸோ சேஃப்டியாக போகலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை உண்மையிலுமே என்னை வெளியிலேருந்து தான் நிறைய பேர் ரொம்ப அந்த நம்பிக்கை தான் வீண் போகக்கூடாது. எனக்கு அதுதான் இப்போ இவ்வளோ தூரம் வந்தாங்க. இதுக்கப்புறம் வண்டி என்னை நம்பி தருமபுரியிலேருந்து வண்டி எடுக்கணுன்ற நோக்கத்தோடு வந்தவங்கள ஏமாற்றுறதோடு திருப்பி அனுப்பக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் மட்டும் எனக்கு
ஃபஸ்ட்லேருந்தே இருந்து வேணால் கேட்டு பாருங்கள். இவங்களை நான் சீட்லேயே உட்காரல, இவங்ககிட்ட தான் நின்று இந்த வண்டி பிடிக்குமா அந்த வண்டி பிடிக்குமா, அவங்களுக்கு என்ன நான் சொல்ல கரெக்டு தானே, உங்க கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துன்னு போங்க. நீங்கள் அப்புறம் வண்டி வரும்போது கூட நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட சொன்னேன். ஆனால் அவங்கள ஒரே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க பிடிச்ச வண்டியை எடுத்துக்கிட்டாங்க. யுவராஜ் கன்சல்ட்டை பொறுத்த வரைக்கும் வண்டி எடுக்கணுன்ற மனசு இருந்தால் 100க்கு 100 வண்டியோட தான் போவீங்கன்றது நம்ம 100 வீடியோ எத்தனையோ வீடியோ போட்டு உங்களுக்கு ஆதாரமாக. அதில் இதுவும் ஒன்று, தருமபுரிலேருந்து வராங்க பார்த்துக்குங்க. ஸோ யுவராஜ் கன்சி பெஸ்ட்டாக நம்மளுடைய என்னுடைய கடமையை நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்றது இப்போ தான் தோணுது எனக்கு. ஸோ இந்த மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மெக்கானிக் நியூ மெக்கானிக் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஷோரூம்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் ஷோரூமில் சீப் மெக்கானிக்காக இருந்து வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் இன்னமும் பெஸ்ட்டாக இப்போ எப்படி இருக்கோ இதை விட தரம் இன்னமும் பெஸ்ட்டாக வரும், அது நான் கேரண்டி. நன்றி. நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திங்க. இங்கே இந்த மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியில் எங்கேருந்தோ வராங்க. அவங்க என்னை பற்றி என்னவே இல்லை, என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் வராங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பெஸ்ட்டு வண்டியை எடுக்கிறதுக்கு யூடியூப் சேனல் ஒரு உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.